மார்ச் 4ஆம் தேதி தஞ்சாவூர் போறார் விஜய். அதெல்லாம் கட்டாயமாக கூடும், அதுலலாம் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. கட்டாயமாக கூடும். அங்கங்கே ஒரு சின்ன சலசலப்பு இருக்குது, அவ்வளோதான். அது ரொம்ப பெண்கள் மத்தியில் இது நடந்திருக்க வேண்டாமே நினைக்கிற சலசலப்பு தானே தவிர பெரிய அளவு வாக்கு வங்கி செலுத்துறோம்லாம் நான் நம்பல. அவருக்கான கூட்டம் அப்படியே இருக்கும், அது பெருங்கூட்டமாக வரும். ஏங்க நீங்கள் இன்னைக்கு அரசியலில் இருக்கிற பல பேர் மீது வழக்கே இருக்குது, அதை விட பெரிய வழக்கெல்லாம் அது ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களே தேர்தலில் நின்று ஜெயிச்சு வர்றாங்க, கம்பீரமாக நடமாடுறாங்க, வேட்டி கட்டிட்டு வெளில வராங்க. விஜய்க்கு என்ன அதெல்லாம் உண்மை கிடையாது. அது எந்த வகையிலும் அவரை முடக்காது, அவரும் முடங்க மாட்டார். கண்டிப்பாக இப்போ தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமையுமா அமையாதான்னு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ காங்கிரஸை பொறுத்தளவுக்கு அவங்க எதிர்பார்ப்பு ரொம்ப பலமாக இருக்குது. விஜய் வந்து கிளப்பி விட்டார் ஆட்சியில் பங்குன்ட்டு. இதே வாசகத்தை அங்கே போய் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுக தெளிவாக சொல்லிடுச்சு, ஆட்சியில் பங்கு கிடையவே கிடையாதுன்னு. அதற்கு உடன்படுகிறவர்கள் வாங்கன்ட்டாங்க. எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க, யாருமே வெளியில் போகலை. இப்போ அவங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் பேரம் படிக்கணுங்கிறதுக்காக அவங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. விஜயை அதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் கொடுக்கலன்னா நான் அங்கே போயிடுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அது பூச்சாண்டி காட்டுற மாதிரி தான். அவங்க வருவதற்கான நோக்கம் காங்கிரஸ்க்கே இல்லை. அவர் வந்து சைக்கோன்ற ரேஞ்சுக்கெலாம் ஒரு நியூஸ் பேப்பர்லேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி சங்கீதா அவர்களே தப்பு பண்ணாங்கன்ற மாதிரி இன்றைக்கி இந்த சோசியல் மீடியாவில் இவங்க விஜய் ஆதரவாளர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சங்கீதாவை அடிச்சிங்கன்னா அது பேக் ஃபயராக மாறும். அதை அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு பதிலாக அவங்க யாரை அடிக்கணுமோ அதை செய்யணும். யார் விஜயினுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு அவருக்கு ஒரு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்தார்களோ அந்த நடிகையை தான் நீங்கள் அடிக்கணுமே தவிர. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் மார்ச் 4ஆம் தேதி தஞ்சாவூர் போறார் விஜய். அந்த பழைய கூட்டம் வந்து கூடுமா சார்? அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கு? அதெல்லாம் கட்டாயமாக கூடும், அதுலலாம் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. கட்டாயமாக கூடும். அங்கங்கே ஒரு சின்ன சலசலப்பு இருக்குது, அவ்வளோதான். அது ரொம்ப பெண்கள் மத்தியில் இது நடந்திருக்க வேண்டாமே நினைக்கிற சலசலப்பு தானே தவிர பெரிய அளவு வாக்கு வங்கியை செலுத்துறோம்லாம் நான் நம்பல. அவருக்கான கூட்டம் அப்படியே இருக்கும், அது பெருங்கூட்டமாக வரும். கண்டிப்பாக இப்போ தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமையுமா அமையாதான்னு பக்கம் போயிட்டு இருக்கு. ஏன்னா திமுகவும் பயங்கரம் முட்டிட்டு இருக்காங்க. அது அமையுன்ற ஒரு இது நம்பிக்கை இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ காங்கிரஸை பொறுத்தளவுக்கு அவங்க எதிர்பார்ப்பு ரொம்ப பலமாக இருக்குது. விஜய் வந்து கிளப்பி விட்டார் ஆட்சியில் பங்குன்ட்டு. இதே வாசகத்தை அங்கே போய் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுக தெளிவாக சொல்லிடுச்சு, ஆட்சியில் பங்கு கிடையவே கிடையாதுன்னுடுச்சு. அதற்கு உடன்படுகிறவர்கள் வாங்கன்ட்டாங்க. எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க, யாருமே வெளியில் போகலை. இப்போ அவங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் பேரம் படிக்கணுங்கிறதுக்காக அவங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. விஜயை அதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் கொடுக்கலன்னா நான் அங்கே போயிடுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அது பூச்சாண்டி காட்டுற மாதிரி தான். அவங்க வருவதற்கான நோக்கம் காங்கிரஸ்க்கே இல்லை. ஓகே. ஆனால் ஊடகங்கள் இந்த செய்தியை வந்துட்டு ஓரளவுக்கு மேலே போயிட்டு சொல்கிறாங்களோ அப்படின்ற ஒரு தோணுதா சார்? ஏன்னா அந்த செய்தியை கேரி பண்ண விதமாக இருக்கட்டும், தொடர்ந்து பிரேக்கிங் நியூஸ் போடுறதா இருக்கட்டும், கார்ட்ஸ் போடுறது, தொடர்ந்து அந்த செய்தியில் அவர் சொன்ன வார்த்தைகளை திருச்சி சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக பண்ணுறாங்களா ஊடகங்கள்? இல்லைங்க, ஊடகங்கள் வந்து ஒரு வீட்டை விட்டு வெளியில் வர்றது, கேட்டை திறந்து வர்றதையே பெரிய செய்தியாக காமிச்சிட்டு இருக்காங்க. அவர் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு மயிலாப்பூர் ஆஃபீஸுக்கு வராரு. எத்தனை கிலோமீட்டர் நீலாங்கரைக்கும் அதுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கிலோமீட்டராவது இருக்கும். 20 கிலோமீட்டரும் காரில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அப்போ விஜய் குறித்த செய்திகளை இங்கே மக்கள் பார்க்குறாங்க, விரும்புகிறாங்க, ரசிக்கிறாங்கங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அது நெகட்டிவோ பாசிட்டிவோ ஏதாவது ஒரு வகையில் போட்டுக்கிட்டே இரு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இந்த இப்போ மாட்டிட்டாரு. தொடர்ந்து இது குறித்த செய்திகள் இன்னொரு அவர் தஞ்சாவூரில் மீட்டிங் பேச போகிறார் 4ஆம் தேதியா? ஆமாம், 4ஆம் தேதி வரைக்கும் இதுதான் ஓடும். ஓகே. 4ஆம் தேதிக்கு பிறகு அவர் என்ன பேசுகிறாரோ அதை வச்சு போகும். அவர் என்ன பேச போகிறாருன்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பாக. இப்போ இதனால அரசியல் கூட்டங்களை வந்துட்டு விஜய் தவிர்த்துருவாருன்ற மாதிரிலாம் செய்திகள் போட்டாங்க. வேட்புமனு தாக்கலே வந்து விஜய் பண்ணுவாரா, அவர் மேலே கேஸ் ஃபைல் ஆகிடும், அந்த மாதிரி செய்திகள்லாம் போடுறாங்கல்ல. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்காங்க? நீங்கள் இன்னைக்கு அரசியலில் இருக்கிற பல பேர் மீது வழக்கே இருக்குது, அதை விட பெரிய வழக்கெல்லாம் அது ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களே தேர்தலில் நின்று ஜெயிச்சு வர்றாங்க, கம்பீரமாக நடமாடுறாங்க, வேட்டி கட்டிட்டு வெளில வராங்க. விஜய்க்கு என்ன அதெல்லாம் உண்மை கிடையாது. அது எந்த வகையிலும் அவரை முடக்காது, அவரும் முடங்க மாட்டார். ஓகே. இதுக்காக வந்து அவர் முடங்கி போய் ஐயோ, அது ஆரம்பத்திலே அவர் சொல்லிட்டார். விக்கிரவாண்டி மாநாட்டிலே அவர் சொல்லிட்டார், என் மீது நீங்கள் என்னெல்லாம் பழி போடுவீங்கன்னு எனக்கு தெரியும், என்னென்ன சித்தரிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன்ட்டார். அப்போ இது எல்லாத்தையுமே அவர் கால்குலேட் பண்ணிட்டார் முன்னாடியே, இவ்வளவும் நடக்க போகுது அப்படின்னு. அதனால் இதை எதிர்கொள்ள ஒரு திராணியோடு தான் வந்திருக்கிறாரு. இப்போ அடுத்தடுத்து மீட்டிங்கில் இதை பற்றி அவர் பேசணுங்கிறதே என்னுடைய விருப்பம். இதை சும்மா கடந்து போகிறதுங்கிறது வந்து
சரியா இருக்காது. ஓகே, அரசியல் மீட்டிங்லயும் பேசணும்னு சொல்றீங்களா? கட்டாயமா பேசணுங்க. எனக்கு எதிராக ஒரு பெரிய சதி நடக்குதுங்க. இது வந்து எங்க குடும்பத்திற்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். நாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க அப்பா அம்மா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எங்க குடும்ப விஷயத்தை அரசியலாக்குறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்களேன். அது என்னவாகுது? இப்போ நேற்று முந்தா நாள் பேசினா அவ்வளவு பெண்மணிகளை மாற்றி பேச போறாங்க. ஐயோ பாவம்ப்பா, அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏதோ பேசிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே இதை கொண்டு வந்து போட்டு சாவடிக்கிறாங்கன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க அதே வாய். ஓகே ஓகே. அப்போ நீங்கள் பேசினா தானே அது நடக்கும். அதெல்லாம் பேசுவாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாத்துக்குமே மௌனமாக இருக்கிறது எப்படி சார் சரியாக இருக்கும்? அது புரியவே மாட்டேங்குதுங்க. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். அதுக்காக எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேச வேண்டிய இடத்துல பேசணும்ல, பேச வேண்டிய விஷயங்களை பேசித்தானே. கண்டிப்பாக. இப்போ பாருங்கள், ஜனநாயகன் குறித்து ஊரே பேசிடுச்சு. அவர் பேசலைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான். அவர் என்ன நினச்சாரு, நம்ம பேசி அது இன்னும் காம்ப்ளிகேட் ஆக வேண்டாம்னு நினச்சாரு. பட் இன்னைக்கு ஆயிடுச்சு. விதிகளை தாண்டி அந்த படத்தை போட்டு வச்சுருக்கீங்க. ஒரு ஆர்சிக்கு நீங்கள் விண்ணப்பித்து 20 நாளுக்குள்ளே நீங்கள் ஆர்சி கமிட்டியை கூட்டணும், அதுதான் விதி. ஆனால் விண்ணப்பிச்சு 1 மாதம் கிட்ட ஆக போகுது. இது வரைக்கும் நீங்கள் அதை ஒன்றுமே அட்டன் பண்ணவே இல்லை, தூக்கி போட்டீங்க. அப்போ விதிகளை மீறி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறதாவது நீங்கள் பேசி ஆகணும்ல. ஓகே, என் படம் என்ன பண்ணுச்சுங்க, என் ப்ரொடியூசர் என்ன பண்ணாரு, நான் தான் உங்களுக்கு எதிராக பேசுகிறேன், என் ப்ரொடியூசர் என்ன பண்ணாரு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால் தானேங்க அது ஒரு 1 கோடி பேருக்கு போய் சேரும். அதையுமே நான் வாயை திறக்க மாட்டேன்னா அப்போ நீங்கள் எது குறித்து பேசுவீங்கன்னு கேள்வி இருக்கு. இப்போ இந்த விஷயத்துலையுமே நீங்கள் சொல்கிற மாதிரி காலம் தாழ்த்திக்கிட்டே போனால் எந்த அளவுக்கு போகும்? ஏன்னா இப்போவே வந்து அவர் வந்து சைக்கோன்ற ரேஞ்சுக்கெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பர்லேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது எந்த அளவுக்கு போகும்? ஏன்னா அவங்க ஆதாரத்தை வெளியிட வேண்டாங்க, நெருக்கடி கொடுத்தா அதை பற்றி பேசுவேன்றாங்க. இன்னைக்கு சங்கீதா அவர்களே தப்பு பண்ணாங்கன்ற மாதிரி இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாவில் இவங்க விஜய் ஆதரவாளர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சுன்னா எந்த அளவுக்கு போகும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, சங்கீதா மேலே ப்ளேம் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. அது பேக் ஃபயராக போய் மாறும். இப்போ விஜயினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சங்கீதாவை அடிச்சிங்கன்னா அது பேக் ஃபயராக மாறும். அதை அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு பதிலாக அவங்க யாரை அடிக்கணுமோ அதை செய்யணும். யார் விஜயினுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு அவருக்கு ஒரு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்தார்களோ அந்த நடிகையை தான் நீங்கள் அடிக்கணுமே தவிர, முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரு பொண்ணை நீங்கள் வந்து அடிச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கும்? அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. ஆனால் அவர் கவனிச்சிட்டு இருக்காரு. அது ஏதாவது ஒன்று பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். ஆனால் காலம் தாழ்த்திட்டே போனால் அவர் மேலே பேர் தப்பாக தானே போகணும். கட்டாயமாக வருங்க. இப்போ பாருங்க, சைக்கோன்லாம் சொல்கிறாங்க, இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. அது எப்படி அவர் சைக்கோன்னு சொல்ல முடியுது அப்படின்லாம் நமக்கு தெரியல. நல்லா அழகாக பேசுகிறாரு, வர்றாரு, அது அவசியம். அதான் ஒரு கொஞ்சம் கேப் கிடச்சதுன்னா அதில் ஒரு வெடியை சொருவி பற்ற வச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்குறாரு, அதுதான் கொடுமை. ஓகே, இப்போ வந்து நல்லக்கண் ஐயா இறந்த டைமில் வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் போய் நேரில் போயிட்டு கண்ணெலாம் கலங்கிட்டு இருந்தார். பிரேமலதா விஜயகாந்தும் அவங்களுடைய சகோதரரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்த மாதிரி ஒரு காட்சியை உருவாக்கிட்டு அதில் வந்து டீசர் சூப்பராக இருந்துச்சு சார், கிளிம்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு அவங்க சொன்ன மாதிரியும் அதுக்கு ஒரு நன்றி சொன்ன மாதிரியும் ஒரு காட்சியை உருவாக்குனாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா ரஜினிகாந்த் உடஞ்சு போய் உட்காந்துருந்தாரு, மேலே பார்த்து கீழே பார்த்துட்டு ரொம்ப சோகமாக இருந்தார். இது காட்சியை மாற்றி தான் சொல்கிறாங்களா? இல்லைங்க, நீங்கள் பல இந்த மாதிரி வீடுகளில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் யாரும் அழுதுட்டு இருக்க மாட்டாங்க. ரொம்ப நெருங்கிய உறவுகளே அந்த ஒரு எமோஷன் ஆகி கத்துவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கேஷுவலாக அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ரஜினியெல்லாம் 3rd பர்சன். இன்னொன்று வந்து ரஜினி எத்தனை முறை நல்ல கண்ணோட உட்காந்து பேசியிருப்பாரு. ஒரு பெரிய மூத்த அரசியல்வாதி, ஒரு அற்புதமான மனிதருங்கிற அளவுக்கு தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல கிராஸ் பண்ணியிருப்பார். அது வந்து கண்ணீருங்க மூலயமா அங்கே உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாருக்கும் அதுதான். அவங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு வேணால் அந்த சோகம் இருக்கலாமே தவிர எல்லாருமே கட்டி பிடிச்சிட்டு அழணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதெல்லாம் பெரிய குறையெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. தாய்க்கிழவி படம் நிறைய பேர் நல்லா இருக்குன்றாங்க, சூப்பராக இருக்குன்றாங்க. ஒரு பக்கம் வந்து 50-50 ஓகேயா இருக்குன்றாங்க. எப்படி இருக்கு படம்? தாய்க்கிழவி 50-50 தான். ஏன்னா நம்ம வந்து இந்த படம் வருவதற்கு முன்னாடி பல பேர் சொன்னதை கேள்விப்பட்டு தான் ஆகா ஓகோன்னு சொன்னோம். பட் அந்த படம் வந்த பிறகு ராதிகாங்கிற ஒரு பெரிய நடிகை தேசிய விருது வாங்குகிற அளவுக்கு நடிச்சிருக்காங்க. அவங்களோட உழைப்புங்கிறது ரொம்ப அபரிதமானது, பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க படம் முழுக்க வரல. ஆரம்பத்தில் ஒரு 10-15 நிமிஷம் வராங்க, முடியும் போது ஒரு 20 நிமிஷம் வராங்க. டோட்டலாக அவ்வளோதான். மற்றபடி நடுவில் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, அதெல்லாம் நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. பட் அந்த கதையே கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஒரு வட்டிக்கு விடுற ஒரு பாட்டி, ரொம்ப அடாவடித்தனமாக லைவில் நடந்துக்கிற ஒரு பெண்மணி, அவங்க போய் படுத்த படுக்கையாயிட்டாங்க. அவங்க மீண்டு வரணுங்கும்பொழுது நம்ம மனசில் வந்து அந்த எண்ணம் வரமாட்டேங்குது. இது செத்த என்ன பொழைச்சா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆடியன்ஸுக்கு வரும்போது இந்த படம் வந்து கனெக்ட் ஆகாது. ஸோ அப்படி ஒரு ஆபத்தில் சிக்கி. ஓகே, கண்டிப்பாக சார் விஷயங்கள் பேசணும். நன்றி. நன்றி.